திருச்சிற்றம்பலம். அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கம். திருமுறைகளிலே 8ஆம் திருமுறையாக அமையப்பெற்ற திருவாசகத்திலிருந்து திரு அம்மானை என்கின்ற பதிகத்தில் வருகின்ற பாடல்களுக்கு பொருள் விளக்கம் அறிந்து அது பற்றி சிந்தித்து கொண்டிருந்தோம். அந்த வகையிலே இன்றைக்கு 9வது பாடலில் தொடங்கி சில பாடல்களுக்கு பொருள் தெரிந்து கொள்வோம். 9வது பாடலாக மாணிக்கவாசக பெருமான் நமக்கு அருளி செய்திருக்கின்றது துண்டப்பிரையான் என்று தொடங்குகின்ற பாடல். அந்த பாடலானது முதல் பாடலை நாம் சிந்திக்கின்றோம். அந்த வகையிலே துண்டப்பிரையான் மறையான் பெருந்துரையான் கொண்ட புரி நூலான் கோலமா ஊர்தியான் கண்டம் கரியான் செம்மேனியான் வெண்ணீற்றான் அண்டமுதல் ஆயினான் அந்தமிலா ஆனந்தம் பண்டை பரிசே பல அடியார்க்கு ஈந்தருளும் அண்டம் வியப்புருமா பாடுதுங்கான் அம்மானாய். அதாவது பெருமானுடைய இந்த பெருமைகளை எல்லாம் கூறும் பொழுது இந்த எல்லா அண்டங்களும் அனைத்து உலகங்களுமே வியக்கும் என்கின்ற கருத்தை இந்த பாடலிலே வாதவூரடிகள் நமக்கு சொல்கின்றார்கள். அந்த வகையிலே துண்டப்பிரையான், அதாவது பிறை, அதிலே துண்டான பிறை, அதாவது சந்திரன் முழு சந்திரன் துண்டானதை பிறை என்றும் சொல்கின்றோம். அதையே 2 முறை சொல்வதாக நாம் பொருள் கொள்வோம். அந்த வகையிலே துண்டப்பிரையான் என்றால் சிவபெருமான் திருமுடியிலே அந்த பிறை துண்டத்தை, சிறிய பிறை சந்திரனை உடையவர், அதை குறிப்பிடுகின்றார். திருமுடியிலே பிறை சந்திரனை, பிறை துண்டத்தை உடையவனும் மறையான், மறையான் என்றால் வேத பொருளாய் இருப்பவன், மறை என்றால் வேதம், வேத பொருளாய் இருப்பவனும். அடுத்ததாக பெருந்துரையான் என்று சொல்கின்றார். திருப்பெருந்துறையிலே எழுந்தருளி இருக்கின்ற பெருமானும் கொண்ட புரி நூலான், தனது திருமார்பிலே முப்புரி நூலை அணிந்திருக்கின்ற பெருமான் கொண்ட புரி நூலான் கோல மா ஊர்தியான். கோலமா ஊர்தியான் என்றால் அழகு மிகுந்த குதிரையின் மீது ஏறி வருகின்ற அந்த பெருமான் என்று சொல்கின்றார். கோலமா ஊர்தியான், அழகிய குதிரையை ஊர்தியாக கொண்டவன். பொதுவாக பெருமான் காளை வாகனத்தை உடையவர் என்பதை நாம் அறிவோம். இங்கே ஏன் குதிரையை வாகனமாக கொண்டவன் என்று சொல்கின்றார் என்றால், மாணிக்க வாசகரை பொறுத்தவரையிலே அவர்களுடைய வாழ்க்கையிலே குதிரையிலே பல முக்கியமான செய்திகள் எல்லாம் அந்த குதிரையை ஒட்டியே அமைந்திருக்கின்றதனாலே பெருமானும் அவருக்காக குதிரை ஏறி குதிரை சேவகனாக குதிரையை மதுரைக்கு கொண்டு வந்த காரணத்தினாலே அவர் குதிரை வாகனத்தை இங்கே குறிப்பிடுகின்றார். அந்த வகையிலே கோலமா ஊர்தியான் என்றால் அழகிய குதிரையை ஊர்தியாக கொண்ட பெருமான் என்கின்றார். கண்டம் கரியான் செம்மேனியான் வெண்ணீற்றான். கண்டம் கரியான், நஞ்சை உண்டதாலே பெருமானுடைய கண்டத்திலே அந்த நஞ்சு தங்கி கரிய கண்டமாக மாறியது. எனவே கண்டம் கரியான். செம்மேனியான், சிவபெருமான் எப்பொழுதுமே சிவந்த திருமேனியை கொண்டவர், எனவே அதனை செம்மேனியான் என்று குறிப்பிடுகின்றார். வெண்ணீற்றான், அந்த சிவந்த செம்மேனியிலே மேனி முழுவதுமாக திருநீற்றை பூசி இருப்பதனாலே, அணிந்திருப்பதனாலே அந்த பெருமானை வெண்ணீற்றான் என்று குறிப்பிடுகின்றார். அண்ட முதல் ஆயினான், அதாவது எல்லா உலகங்களுக்குமே முதலாக ஆதியாக விளங்கக்கூடியவன் பெருமான். அதனால் அண்டம் முதல் ஆயினான் அந்தமிலா ஆனந்தம் பண்டை பரிசே பழவடியார்க்கு ஈந்து அருளும். இந்த குறைவில்லாத முடிவில்லாத மகிழ்ச்சியை, களிப்பை யாருக்கு கொடுக்கின்றார்? அந்தமிலா ஆனந்தம் பண்டை பரிசே, அந்த அடியார்களுக்கு, பழ அடியார்களுக்கு என்று கூறுகின்றார். பழமையான அடியார்கள் என்றால் நீண்ட காலமாக பெருமானுடைய அடியாராகவே இருக்கின்ற அந்த அடியார்களுக்கெல்லாம் பண்டை பரிசே, அந்த பழங்காலத்திலே முறைப்படியாக எப்படி பரிசு வழங்குவார்களோ அந்த முறைப்படி அந்த பல அடியார்களுக்கு, நீண்ட நாட்களாக பெருமானுடைய அடியார்களாகவே இருப்பவர்களுக்காக பரிசை கொடுக்கின்றார். அந்த
பண்டை பரிசே பலவடியார்க்கு ஈந்தருளும் அத்தகைய பரிசானது அந்தமிலா ஆனந்தம் உடைய பரிசு, முடிவில்லாத மகிழ்ச்சியை ஆனந்தத்தை கொடுக்கின்ற பரிசை பெருமான் அவர்களுக்கு அளிக்கின்றார். அதை எப்படி குறிப்பிடுகின்றார்கள்? இந்த பரிசானது அண்டம் வியப்புறுமாறு அமைந்திருக்கின்றது. எல்லா உலகத்திலும் அனைத்து உலகங்களிலும் இருப்பவர்களெல்லாம் இவர்களுக்கு கொடுத்த இந்த இன்பமயமான அந்த பரிசை எண்ணி வியப்புறுகின்றார்களாம். அப்படி வியப்புறுகின்ற அந்த பரிசை கொடுத்த அந்த இறைவனை நாம் சென்று பாடுவோம், அந்த அம்மானை பாடலாக நாம் பாடுவோம் என்று இந்த பெண்கள் பாடுவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது. இந்த பாடலை மறுபடியும் சிந்திக்கின்றோம். துண்ட பிறையான் மறையான் பெருந்துரையான் கொண்ட புரி நூலான் கோல மாவூர்தியான் கண்டங்கரியான் செம்மேனியான் வெண்ணீற்றான் கண்டங்கரியான் செம்மேனியான் வெண்ணீற்றான் அண்ட முதலாயினான் அந்தமிழா ஆனந்தம் அண்ட முதல் ஆயினான் அந்தமிழா ஆனந்தம் பண்டை பரிசே பழவடியார் கீந்தருளும் பண்டை பரிசே பழவடியார் கீந்தருளும் அண்டம் வியப்புருமா பாடுதும் காணம்மானாய் அண்டம் வியப்புருமா பாடுதுங்கான் அம்மானாய். அண்டமெல்லாம் வியப்புறுமாறு இந்த அம்மானை பாட்டை பாடி நாம் பெருமானை வணங்குவோம் என்று அந்த பெண்கள் சொல்கின்றார்கள். அதற்கு அடுத்ததாக இந்த திருவம்மானையிலே ஒரு முக்கியமான பாடல் இது. அதாவது என்ன என்று சொன்னால், தமிழை நமக்கு அளிக்கின்ற இறைவன் என்று இந்த பாடலிலே குறிப்பிடுகின்றார் மாணிக்கவாசகர். இந்த தமிழ் மொழியை அழகிய இனிய தமிழை நமக்காக அளிப்பவன் சிவபெருமான் என்று குறிப்பிடுகின்ற பாடல். அதனாலே இது மிகவும் ஒரு முக்கியமான பாடலாக நாம் கருதுகின்றோம். அந்த பாடல் 10வது பாடலாக இந்த பதிகத்திலே அமையப்பட்டிருக்கின்றது. முதலிலே பாடலை படிப்போம், பொருள் தெரிந்து கொண்டு மறுபடியும் பாடலை சிந்திக்கின்றோம். விண்ணாளும் தேவர்க்கு மேலாய வேதியனை மண்ணாளும் மன்னவர்க்கு மாண்பாகி நின்றானை தன்னார் தமிழ் அளிக்கும் தன்பாண்டி நாட்டானை தன்னார் தமிழ் அளிக்கும் தன்பாண்டி நாட்டானை பெண்ணாளும் பாகனை பேணு பெருந்துறையில் கண்ணார் கடல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கான் அம்மானாய். இந்த அம்மானை பதிகத்திலே பல இடங்களிலே இந்த பாடலை பெருமானினுடைய சிறப்புகளை எல்லாம் போற்றி பாடினாலும் கூட இந்த பாடலில் மட்டும் அவர் திருவண்ணாமலையிலே இருந்து இந்த பதிகத்தை பாடிய காரணத்தினால் இந்த அண்ணாமலையானை பாடுதுங்கான் அம்மானாய் என்று வருவதாக இந்த பாடலிலே அந்த வரிகளை அமைத்திருக்கின்றார். அது ஒரு சிறப்பு இந்த பாடலை பொறுத்தவரையில். இந்த பொருளை பார்க்கும் பொழுது, விண் ஆளும் தேவர்க்கு மேலாய வேதியனை, விண்ணை ஆளுகின்ற இந்த விண்ணுலகத்திலே இருக்கின்ற தேவர்களுக்கெல்லாம் மேலாய வேதியன், மேன்மை பொருளாக விளங்கக்கூடிய வேத பொருளாகவும் விளங்கக்கூடிய பெருமான், விண்ணாளும் தேவர்க்கு மேலாய வேதியனை மண்ணாளும் மன்னவர்க்கு மாண்பாகி நின்றானை. இந்த மண்ணுலகையெல்லாம் ஆளுகின்ற அரசர்களுக்கு ஒரு மேன்மை தரும் பொருளாக சிவபெருமான் விளங்குகின்றார். மண்ணாளும் மன்னவர்க்கு மாண்பாகி நின்றானை. இந்த மாண்பு என்கின்ற சொல்லை இந்த பாடலிலே வாதவூரடிகள் பாடியிருப்பது ஒரு சிறப்பு. ஏன்னா இன்றைக்கெல்லாம் நாம் பல இடங்களிலே மாண்புமிகு என்று சிலரை குறிப்பிட்டு சொல்லுகின்றோம். அந்த மாண்பு என்பதற்கு மேலான பெருமையான மேன்மை தங்கிய என்பது போன்ற பொருளை மாணிக்கவாசகர் அன்றைக்கே இந்த திருவாசகத்திலே அமைத்து பாடியிருக்கின்றார். அந்த வகையிலே மண்ணாளும் மன்னவர்க்கு மாண்பாக நின்றவன் இந்த சிவபெருமான். தன்னார் தமிழ் அளிக்கும் தன்பாண்டி நாட்டானை, தன்னார் தமிழ் என்று குறிப்பிடுகின்றார். அதாவது தன் என்பது அந்த 3 சுழியின் வரும். அதில் தன்னார், தன் என்பதற்கு குளிர்ச்சி என்பது பொருள். அப்படி குளிர்ந்த குளிர்ச்சியான இந்த தமிழ் மொழியை, தமிழை தன்பாண்டி நாட்டானை, தமிழ் அளிக்கும், அந்த தமிழை நமக்கு அளிக்கக்கூடிய யார் என்றால் தன் பாண்டி நாட்டான். அந்த தன் என்பதற்கும் குளிர்ந்த பாண்டிய நாட்டை உடைய என்று பொருள்.
நம்மெல்லாம் வெப்பமண்டலத்திலே இருப்பதனாலே குளிர்ச்சி என்பதை நாம் மிகவும் உயர்வாக கருதுவோம். அந்த வகையிலே இந்த குளிர்ந்த தமிழ் மொழியை நமக்கு அளிக்கின்ற இறைவன் குளிர்ந்த பாண்டிய நாட்டிலே இருக்கின்றவன், அந்த பாண்டிய நாட்டை ஆண்டவன், பாண்டிய நாட்டிலே எழுந்தருளி இருப்பவன் என்கின்ற அந்த செய்தியை குறிப்பிடுவதற்காக 2 முறை இந்த தமிழையும் குளிர்ச்சியாக கூறி பாண்டி நாட்டையும் குளிர்ச்சியாக இருக்கின்ற நாடாக கூறுகின்றார். தன்னார் தமிழ் அளிக்கும் தன்பாண்டி நாட்டானை பெண்ணாளும் பாகனை பேணு பெருந்துறையில். இந்த பெண்ணாளும் பாகன் என்பதற்கு 2 பொருள் சொல்லலாம். பெண் அதாவது உமையம்மையை ஆளுகின்ற, தன்னுடைய ஒரு பாகத்திலே, தன் உடலிலே ஒரு பாகத்திலே வைத்து ஆளுகின்ற சிவபெருமான் பெண்ணாளும் பாகன், அப்படி பொருள் கொள்ளலாம். மற்றொன்று பெண் ஆளும் பாகன், அதாவது பெண்ணாகிய அந்த உமை மங்கை ஆட்சி செய்கின்ற ஆளுகின்ற பாகன், அதாவது சிவபெருமானை உமாதேவியார் ஆளுகின்றார் என்கின்ற பொருளிலும் கூட அதை எடுத்துக்கொள்ள முடியும். எனவே அந்த பெண் ஆளும் பாகன் என்பதற்கு அந்த 2 பொருள்களுமே பொருந்தும். அப்படிப்பட்ட அந்த பெண்ணாளும் பாகனை பேணு பெருந்துறையில், இந்த பேணு பெருந்துறை என்ற பெருந்துறை என்பது திருப்பெருந்துறையை குறிப்பிடுகின்றது. அதாவது அந்த ஆவுடையார் கோயில் என்று சொல்லி தற்போது கூறப்படுகின்ற திருப்பெருந்துறை, அந்த திருப்பெருந்துறையிலே எழுந்தருளி இருக்கின்ற அந்த பெருமான், அந்த பெருமான் எப்படிப்பட்ட பெருந்துறை என்றால் பேணு பெருந்துறை. பேணு என்றால் பேணுதல் என்றால் விருப்பமாக அதனை ஏற்றுக்கொள்ளுதல் என்று பொருள் கொள்ளலாம். பேணுகின்றோம், மிகவும் அக்கறையாக பார்த்து கொள்ளுதல், அப்படிப்பட்ட பொருளை கொடுக்கின்ற பேணு பெருந்துறை, எல்லோரும் விரும்புகின்ற திருப்பெருந்துறை. அந்த திருப்பெருந்துறையிலே கண்ணார் கடல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட, கண்ணார் என்பதற்கு அழகு பொருந்திய என்பது பொருள். கண்ணார் கடல் காட்டி, அந்த அழகு பொருந்திய தியானத்திற்கு உரியதாக விளங்கு கொண்டிருக்கின்ற அந்த தன்னுடைய திருவடியை காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கிறான் அம்மானை. நாய்க்கும் கீழான, பல இடங்களில் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நாயை விடவும் கீழான தன்னை, நாயேனை ஆட்கொண்ட, தன்னையும் ஒரு பொருட்டாக மதித்து தன்னுடைய அடியாராக ஏற்றுக்கொண்ட அந்த அண்ணாமலையிலே எழுந்து அருளுகின்ற அண்ணாமலையானை, அந்த பெருமானுடைய புகழை நாம் அம்மானை பாட்டாக பாடுவோம் என்று இந்த பெண்கள் சொல்வதாக அமையப்பெற்ற பாடல். இந்த பாடலை மறுபடியும் சிந்திக்கின்றோம். விண்ணாளும் தேவர்க்கு மேலாய வேதியனை மண்ணாளும் மன்னவர்க்கு மாண்பாகி நின்றானை தன்னார் தமிழ் அளிக்கும் தன் பாண்டி நாட்டானை பெண்ணாளும் பாகனை பேணு பெருந்துறையில், பெண்ணாளும் பாகனை பேணு பெருந்துறையில் கண்ணார் கழல் காட்டி நாயனை ஆட்கொண்ட, கண்ணால் கடல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கான் அம்மானாய், அண்ணாமலையானை பாடுதுங்கான் அம்மானாய். இந்த அண்ணாமலையானை நாம் பாடுவோம் என்று அந்த பெண்கள் போற்றி பாடுவதான இந்த பாடலை பற்றி சிந்தித்தோம். அதாவது 10வது பாடல் இந்த பதியத்திலே. அடுத்தது 11வது பாடலாக அப்பாலைக்கு அப்பாலாம் ஆனந்தம். அந்த அப்பாலைக்கு அப்பால் என்பதற்கு, அதாவது அப்பாற்பட்ட பொருள்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் பெருமான், அந்த பொருளாக விளங்கணும். அதாவது நமது கைக்கு எட்டாமல் அப்பால் தூரத்திலே இருக்கின்ற பொருள்களாக இருந்தாலும், சிறப்புடைய பொருள்களாக இருந்தாலும், அந்த பொருள்களுக்கெல்லாம் எதுவுமே நமக்கு கைக்கு எட்டவில்லை என்றால் அது ஒரு சிறப்பான பொருள் என்று கருதுவோம். அந்த வகையிலே அப்பாலைக்கு அப்பால், அந்த சிறப்பான பொருள்கள் கைக்கு எட்டாத தூரத்தில் இருக்கின்ற பொருள்களுக்கெல்லாம் அப்பால் இருக்கின்ற அந்த பெருமான் என்று பெருமானுடைய சிறப்பை கூடுவதாக இந்த பாடல். இந்த பாடலை முதலில் சிந்திக்கலாம். செப்பார் முளைப்பங்கன் தென்னன் பெருந்துரையான் தப்பாமே தாழ் உடையார் தன் நெஞ்சுருக்கும் தன்மையினான், தப்பாமே தாழ் அடைந்தார் நெஞ்சுருக்கும் தன்மையினான் அப்பாண்டி நாட்டை சிவலோகம் ஆக்குவித்த அப்பார் சடையப்பன்
ஆனந்த வார்கழலே ஒப்பாக ஒப்புவித்த உள்ளத்தார் உள்ளிருக்கும் அப்பாலைக்கு அப்பாலை பாடுதுங்கான் அம்மானாய். இந்த பாடலின் பொருள் தெரிந்துவதற்கு முன்னால் இந்த பாடலை பற்றி ஒரு செய்தி விளங்குகின்றது. அதை தெரிந்து கொண்டு இந்த பாடலின் பொருளை தெரிந்து கொள்ளலாம். அதாவது, இங்கிலாந்து நாட்டிலே விக்டோரியா மகாராணியார் ஆட்சி புரிந்த பொழுது, அரசியாக இருந்த பொழுது, பல நாட்டை சேர்ந்தவர்களை எல்லாம் லண்டனுக்கு வரவழைத்து ஒவ்வொருவரையும் தங்களது மொழியிலே ஏதாவது ஒரு பாடலை பாடுமாறு கேட்டுக்கொண்டார்களாம். அப்படி அந்த அம்மையார் அங்கே வரவழைத்து பல நாடுகளை சேர்ந்தவர்கள் எல்லாம் அங்கே வந்து பாடுகின்றார்கள். ஒவ்வொருவரும் அவரவரது மொழியிலே, தாய்மொழியிலே பாடல்களை பாடுகின்றார். அப்படி பாடும் பொழுது தமிழ்நாட்டிலே இருந்து சென்றிருந்த ஒருவர் அவருடைய முறை வந்த பொழுது அவரை பாடுமாறு கேட்டுக்கொண்டார்கள். அப்படி பாடுமாறு அவரை கேட்ட பொழுது எல்லோரும் நினைத்தார்கள், அப்பொழுதெல்லாம் திருக்குறளுக்கு பல மொழிகளிலே, குறிப்பாக ஆங்கிலத்திலும் சரி பல மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு அருமையான நூலாயிற்று திருக்குறள். எனவே இவர் திருக்குறளிலே ஏதாவது சில குறள்களை பாடுவார் என்று அனைவரும் எதிர்பார்த்தார்களாம். அப்படி இருந்த நிலையிலே இவர் இந்த பாடலை நாம் இப்பொழுது சிந்தித்தோமே, இந்த பாடலை பாடினாராம். செப்பார் முளை பங்கன் தென்னன் பேருந்துரையான் தப்பாமே தாழ் அடைந்தார் நெஞ்சுருக்கும் தன்மையினான் அப்பாண்டி நாட்டை சிவலோகம் ஆக்குவித்த அப்பா சடையப்பன் ஆனந்த வார்கழலே அப்பா சடையப்பன் ஆனந்த வார்கழலே ஒப்பாக ஒப்புவித்த உள்ளத்தார் உள்ளிருக்கும் அப்பாலை கப்பாலை பாடும் காணும் மானாய் அப்பாலை கப்பாலை பாடுதும் கான் அம்மானாய். இந்த பாடலை அவர் பாடுகின்றார். இசையோடு இனிமையான அந்த குரலிலே அவர் பாடினார். பாட்டவுடன் அந்த கேட்ட விக்டோரியா மகாராணி மீண்டும் ஒரு முறை பாடுங்கள் என்று கேட்கின்றார். அவர் பாடுகின்றார். ஒன்ஸ் மோர், மறுபடியும் கேட்குறாங்க. பாடினார். மறுபடியும் ஒன்ஸ் மோர். இப்படியே திரும்ப திரும்ப 7 முறை இந்த பாடலை பாட சொல்லி கேட்டார்களாம். அவர் மகாராணியின் அருகிலே இருந்து அவருடைய பர்சனல் செக்ரட்டரி என்ற அந்த உதவியாளர் இந்த ஒரு பாட்டை திரும்ப திரும்ப ஏன் கேட்கின்றார் மகாராணியார் என்று அவருக்கு சிறிது ஐயம் இருந்தாலும் அவரிடமே கேட்டு விட்டாராம். மகாராணியாரே, உங்களுக்கு இந்த மொழி, அதாவது தமிழ் மொழி புரியாது, இருந்தாலும் கூட இந்த பாடலை ஏன் நீங்கள் திரும்ப திரும்ப கேட்கிறீர்கள் என்று கேட்டாராம். அதற்கு மகாராணியார் சொன்ன பதில், தமிழ் மொழி எனக்கு தெரியாது, புரியாது, சரிதான். ஆனாலும் இவர் பாடிய இந்த பாடல் மனதை உருக்குவதாக என்னுள்ளே ஏதோ செய்கின்றது. அந்த ஏதோ செய்கின்ற அந்த இனிமையான பாடலை நான் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றியதனாலே தான் நான் மீண்டும் மீண்டும் அதை ஒன்ஸ் மோர் என்று திரும்ப நான் கேட்டேன் என்று கூறினாராம். அப்படி சிறப்பான இந்த பாடல், திருவாசகம் அவ்வளவு சிறப்பானது. அந்த திருவாசகத்திலே விக்டோரியா மகாராணியாரை ஈர்க்கக்கூடிய பாடலாக இது அமைந்துள்ளது என்பது ஒரு செய்தி. அந்த வகையிலே இந்த பாடல், இதனுடைய பொருளை நாம் இப்பொழுது சிந்திக்கின்றோம். செப்பார் முளைப்பங்கன் தென்னன் பெருந்துரையான். அழகிய செப்பு போன்ற மார்பகங்களை கொண்ட உமாதேவியை தன் ஒரு பாகத்திலே கொண்டிருக்கின்றவர் பெருமான் என்பது அந்த செப்பார் முளைப்பங்கன் என்பதற்கான பொருள். தென்னன் பெருந்துரையான், தென்னன் என்ற தென்னன், அழகிய தென்னன் என்பதற்கு அழகிய அல்லது தென்னாட்டிலே விளங்குகின்ற என்று எடுத்துக்கொள்ளலாம். இங்கே பெருந்துறையை குறிப்பிட்டதனாலே அழகிய பெருந்துறையிலே, திருப்பெருந்துறையிலே எழுந்தருளும் இறைவன் தப்பாமே தாழ் அடைந்தார் நெஞ்சுருக்கும் தன்மையினான். தப்பாமே தாழ், தன்னுடைய திருவடிகளை தவறாமல் வந்து அடைந்தவர்களுக்கெல்லாம் நெஞ்சுருக்கும் தன்மையினார், அவர்களுடைய உள்ளத்தை உருக்கி அந்த உள்ளத்திற்குள்ளேயே சென்று அமர்ந்து கொள்கின்ற தன்மையினான். எப்படி பெருமானுடைய அந்த திருவடிகளை சென்று அடைவது என்றால், எப்பொழுதும் அந்த திருவடிகளையே நினைந்து வணங்குவதுதான் அந்த பெருமானுடைய திருவடியை நாம் அடைவதாக பொருள். அப்படி தப்பாமே தாழ் அடைந்தார்க்கெல்லாம் நெஞ்சுருக்கும் தன்மையினான், நெஞ்சை உருக்கக்கூடிய அந்த
அவர்களுடைய நெஞ்சத்தை உருக்கி அவர்கள் உள்ளத்திற்குள்ளே சென்று பெருமானே அமர்ந்து கொள்வார். அத்தகைய தன்மையை உடைய சிவபெருமான் அப்பாண்டி நாட்டாய் சிவலோகம் ஆக்குவித்த அப்படிப்பட்ட இரு பெருமான் எங்கே இருந்தார்? அந்த பாண்டி நாட்டிலே இருந்தார். அந்த பாண்டி நாட்டை, அந்த பெருமை மிக்க சிறப்பான அந்த பாண்டி நாட்டையே சிவலோகமாக மாற்றிவிட்டாராம். அப்படிப்பட்ட சிறப்பு. பாண்டி நாட்டையே சிவலோகம் கைலாயமாக பாண்டி நாட்டை மாற்றிவிடக்கூடிய அவ்வளவு கருணையாளர் அத்தகைய சிவபெருமான் சிவலோகம் ஆக்குவித்த அப்பார் சடையப்பன் ஆனந்த வார்களே. அப்பார் சடையப்பன், சடையப்பன் என்றால் சடைமுடியை தாங்கிய இறைவன் என்பதை நாம் அறிவோம். பெருமானுக்கு சடையப்பன் என்ற பெயரும் உண்டு. அப்பார் சடையப்பன். அப்பு ஆர், அப்பு என்றால் நீர், ஆர் என்பது சிறப்பை குறிக்கின்றது. சிறப்பு மிகுந்த நீரை சடையிலே தாங்கி அந்த இருக்கக்கூடிய பெருமான் என்று பொருள். அப்படி என்றால் கங்கை நதியை தன்னுடைய சடைமுடியிலே தாங்கி இருக்கின்ற செய்தியை மாணிக்கவாசகர் இந்த பாடலிலே அப்பார் சடையப்பன் என்று குறிப்பிடுகின்றார். அந்த அப்பார் சடையப்பன் ஆனந்த வார்களிலே, அத்தகைய இறைவனுடைய ஆனந்தம் அளிக்கக்கூடிய சிறப்பு மிகுந்த அந்த திருவடிகளை ஆனந்த வார்களல் ஒப்பாக ஒப்புவித்த உள்ளத்தார் உள்ளிருக்கும். திரும்பவும் அந்த முதலடியிலே தப்பாமே தாளடைந்தார் என்று பார்த்தோம் அல்லவா, நெஞ்சிருக்கும் தன்மையினா அதே பொருள் கிட்டத்தட்ட இதிலையும். அதாவது ஒப்பாக ஒப்புவித்த உள்ளத்தார் உள் இருக்கும். ஒப்புவித்தல் அதாவது ஒப்படைத்தல். தன்னுடைய உள்ளத்தை பெருமானிடம் ஒப்படைத்து விட்ட, அடைக்கலமாக கொடுத்துவிட்டு அவனையே அடைக்கலம் என்று நாடி இருக்கின்ற அந்த பக்தர்களை, அந்த அடியார்களை ஒப்பாக ஒப்புவித்த உள்ளத்தார். அத்தகைய உள்ளம் கொண்ட அடியார்களை அவர்களுடைய உள்ளத்தின் உள்ளே இருக்கின்ற இறைவன் உள்ளிருக்கும். அப்பாலைக்கு அப்பாலை பாடுதுங்கான் அம்மானாய். அப்பாற்பட்ட பொருள்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட பொருளாக இருக்கின்றவன். அதான் ஏற்கனவே நாம் இது பற்றிய விளக்கம் சொன்னோம்ல. அப்பாற்பட்ட பொருள்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு விளங்குகின்ற அந்த பெருமானுடைய புகழை அம்மானை பாட்டாக நாம் பாடுவோம் என்பது இந்த பாடலினுடைய பொருள். அடுத்ததாக நாம் 12வது பாடலை சிந்திக்கின்றோம். அதாவது உண்மையின் காட்சி. அதாவது மெய்ப்பொருள் எப்படி காட்சியளிக்கும்? மெய்ப்பொருள் என்பது இறைவன். அந்த மெய்ப்பொருளினுடைய காட்சியை பற்றி இங்கே இந்த பாடலிலே குறிப்பிடுகின்றார். மைப்பொழியும் கண்ணி கேள் மால் அயனோடு இந்திரனும் எப்பிறவியும் தேட என்னையும் தன் இன் அருளால் இப்பிறவி ஆட்கொண்டு இனி பிறவாமே காத்து மெய்ப்பொருட்கண் தோற்றமாய் மெய்யே நிலைபேராய் எப்பொருட்கும் தானேயாய் யாவைக்கும் வீடாகும் அப்பொருளாம் நம் சிவனை பாடுதுங்கான் அம்மானாய். மைப்பொழியும் கண்ணி கேள். அதாவது தோழியை அவர் விழிக்கின்றார். எப்படி என்றால், மையிட்டு அழகாக விளங்கக்கூடிய தோழியே கேள், நீ கேட்பாயாக. மால் அயனோடு இந்திரனும் எப்பிறவியும் தேட, திருமாலும் பிரமனும் இந்திரனும் மற்ற எல்லோரும் எல்லா பிறவிகளிலும், அதாவது திருமால் பன்றியாகவும் பிரமன் அன்னமாகவும் இந்திரன் மயிலாகவும் வேறு பிற உருவங்களை எல்லாம் எடுத்தும் பல பிறவிகளாக தேடி அலைந்தார்கள் இந்த பெருமானுடைய திருவடியை காண்பதற்கு. அப்படி தேடியும் அவர்களாலே காண முடியவில்லை. ஆனால் எனக்காக இவர் என்ன செய்திருக்கின்றார்? என்னையும் தன் இன் அருளால் இப்பிறவி ஆட்கொண்டு இனி பிறவாமே காத்து. ஆனால் அவர்களெல்லாம் தேடியும் காண முடியாத தன் திருவடியை தன்னோடு ஆட்கொள்ள முடியாதவர்கள், அவர்களையெல்லாம் பெருமான் ஆட்கொள்ளவில்லை. அப்படி இருக்கின்ற நிலையிலே என்னையும், இந்த ஒரு சாதாரணமாக இருக்கின்ற இந்த பெண்ணாகிய என்னையும் தன் இன்னருளால் தன்னுடைய கருணையினாலே ஆட்கொண்டார். அப்படி கருணையினாலே ஆட்கொண்டு இன்னருளால் இப்பிறவி, இந்த பிறவியிலேயே என்னை ஆட்கொண்டு விட்டார். என்னை தன் அடியவராக அடிமையாக ஏற்றுக்கொண்டார். இப்பிறவி ஆட்கொண்டு
அதற்கு என்ன பரிசு கொடுக்கின்றார் பாருங்கள். ஆட்கொண்டதன் பலன் வேண்டுமல்லவா? அந்த பலனாக இனி பிறவாமே, இனி பிறவாமே காத்து, இந்த பிறப்பு என்கின்ற அந்த துன்பம் இனி எனக்கு ஏற்படாமல் இருக்குமாறு காத்து அருளினார். அதாவது இருக்கின்ற பிணிகளிலேயே பெரும் பிணியானது இந்த பிறவி பிணி. அந்த பிறவி பிணியிலே ஆட்பட்டு உழலாமல் இருப்பதற்காக என்னை பிறவாமே காத்து அருளினார், காத்து கொண்டார். மெய்ப்பொருட்கண் தோற்றமாய் மெய்யே நிலைபேராய். மெய்ப்பொருட்கண் தோற்றமாய், அதாவது அழியாத பொருளாகிய ஆன்மாவிடத்து, ஆன்மா அழியாது, உடல் அழியும். எனவே மெய்ப்பொருள் என்று சொல்வது மெய்ப்பொருட்கண் தோற்றமாய் என்றால் இந்த ஆன்மாவினுடைய அறிவாக பெருமான் வெளிப்பட்டு மெய்யே நிலைபேராய், நம்முடைய அந்த அறிவை, அதாவது மெய்ப்பொருளை பற்றுக்கோடாக கொண்டு நிலை பெற்று இருக்கின்றார். அதாவது உடல் நிலையற்றது என்பதனாலே ஆன்மாவை பற்றுக்கோடாக கொண்டு அதிலேயே நிலை பெற்று எல்லா பொருள்களும் நிலை பெறுவதற்கு தாமே ஆதாரமாய் நிற்கின்றார். அப்படி நிலைப்பட்டதோடு நில்லாமல் எப்பொருட்கும் தானேயாய், எல்லா பொருட்களுக்கும் ஆதாரமாய் தானே நின்று யாவைக்கும் வீடாகும். அப்படி இருக்கின்ற எல்லா ஆன்மாக்களுக்கும் உயிர்களுக்கும் வீடு பேற்றை அளிப்பவனாக பெருமானுடைய கருணை அது. எல்லா உயிர்களுக்கும் வீடு பேறு அளிக்க வேண்டும் என்பதுதான் அந்த ஈசனுடைய எண்ணமாக இருப்பதனாலே தான் இந்த உயிர்களை எல்லாம் படைத்து இந்த தன்னை நினைக்குமாறு செய்து வழிபடுமாறு செய்து அந்த வீடு பேற்றை பெருமான் அளிக்கின்றார். சரி, வழிபடுவர்களுக்கு மட்டும்தான் அளிப்பாரா என்றால் வழிபடாதவர்களுக்கும் அளிப்பதற்கு, அந்த வீடு பேறு கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு. என்ன என்று சொன்னால் அவர்களுக்கு கொஞ்சம் காலதாமதமாகவும் பல பிறவிகள் எடுக்க வேண்டி வரும். ஏதோ ஒரு பிறவியிலே அவர்களும் திருந்தி பெருமானை வணங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம், அப்படி நடக்கும். ஆனால் இந்த பிறவியிலேயே பெருமானுடைய திருவடி என்கின்ற அந்த வீடு பேற்றை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் பெருமானை வழிபடுவது, உள்ளன்போடு பெருமான் மீது உண்மையான பற்று கொண்டு வழிபாடு செய்வது மட்டுமே. அதனால்தான் அந்த மெய்ப்பொருளாக மெய்யே நிலைபெறாய் எப்பொருட்கும் தானேயாய், எல்லா பொருள்களுக்கும் தானே ஆதாரமாய் நின்று நிலை பெற்று மெய்யே நிலைபெறாய் யாவைக்கும் வீடாகும், அந்த எல்லோருக்கும் வீடா பேற்றை அளிக்கக்கூடிய அந்த பெருமான் அப்பொருளாம். அத்தகைய பொருளாக விளங்குகின்ற பெருமான் அப்பரம்பொருள் நம் சிவனை பாடுதுங்கான். அப்பொருளாகிய பரம்பொருளாகிய நம்முடைய சிவபெருமானை நாம் அம்மானை பாட்டாக பாடுவோம் என்பதுதான் இந்த பாடலினுடைய விளக்கம். பாடலை மறுபடியும் ஒரு முறை சிந்திக்கின்றோம். மைபொழியும் கண்ணி கேள் மாலயனோடிந்திரனோ, மைபொழியும் கண்ணி கேள் மாலயனோடிந்திரனோ, எப்பிறவியும் தேட என்னையும் தன் இன்னருளால், எப்பிறவியும் தேட என்னையும் தன் இன்னருளால், இப்பிறவி ஆட்கொண்டு இனி பிறவாமே காத்து, இப்பிறவி ஆட்கொண்டு இனி பிறவாமே காத்து, மெய்ப்பொருட்கண் தோற்றமாய் மெய்யே நிலை பேராய் எப்பொருட்கும் தானேயாய் யாவைக்கும் வீடாகும், அப்பொருளாம் நம் சிவனை பாடுதும் கணம்மானாய், மெய்ப்பொருட்கண் தோற்றமாய் மெய்யே நிலை பேராய் எப்பொருட்கும் தானேயாய் யாவைக்கும் வீடாகும், அப்பொருளாம் நம் சிவனை பாடுதும் கான் அம்மானாய், அப்பொருளாம் நம் சிவனை பாடுதும் கான் அம்மானாய். அன்பர்கள் அனைவருக்கும் அடியானின் பணிவான வணக்கத்தை மீண்டும் ஒரு முறை சொல்லி இந்த அளவிலே இன்றைய பதிவை நிறைவு செய்வோம். தொடர்ந்து இனி வரும் பாடல்களை அடுத்து சிந்திக்க இருக்கின்றோம். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை அன்பான வணக்கம். திருச்சிற்றம்பலம்.